நான் 916ன்னு போட்டிருக்கு. எனக்கு கேரளாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க. இது வந்து 100% பியூர் கோகனட் ஆயில். சூப்பராக இருக்குது, நல்ல மணமாகவும் கூட இருக்குது. நான் 1/2 லிட்டர் மட்டும்தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த ஆயிலில் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது சாதாரண செக் ஆயிலே போதும். என்கிட்ட இருந்ததுனால இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டேன். எல்லோரும் வந்து இதை யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரண செக் ஆயில் இருந்தாலே போதும். இப்போ நல்லா காய்ச்சிக்குவோம். காய்ச்சினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்ச விழுதெல்லாம் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கிடணும். நல்லா கொதித்து வரட்டும். அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் வற்றணும், லைட்டாக வற்றணும். வற்றுற அளவுக்கு கொதிக்க விடணும். நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த லாஸ்ட்டாக நம்ம வந்து வெந்தயம் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதையும் வேம்பாலப்பட்டை, அவரைப்பொடி, இது மூணையுமே லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு 30 நாளிலேயே நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை பார்ப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல நல்ல டிப்ஸ் உங்களுக்கு நான் தரேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல்